ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இதுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆட்சி எப்படி? நான் இப்போ தரவுகள் கையில் இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பெருமக்கள் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள்லாம் பார்க்கலாம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்காத கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குது, அமெரிக்கா கடன் வாங்குது, எல்லாமே கடன் வாங்க. அந்த கடனை வாங்கி என்ன செய்கிறீங்கிறதுல இருக்கு மேட்ரு. நீங்கள் ஒரு கடன் வாங்கி நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, 1000 படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் படம் பண்ணி கடன் வாங்குவீங்க, ஃபைனான்ஸ் செட் நீங்கள் வாங்கி உருப்படியாக தொழில் பண்ணுவீங்க. குடிக்கும் கூத்துக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நீங்கள் 4 படம் பண்ணுவீங்க, அதில் 5 படம் ஹிட் ஆகும், அதில் ஒரு 100 ரூபா சம்பாதிப்பீங்க, ஒரு 50 ரூபா திருப்பி கொடுப்பீங்க. அது மாதிரி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இவர் கடன் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. நான் ஏற்கனவே சொல்லுவேன், 1300 கோடி ரூபா மாதம் இந்த 1000 ரூபா அமௌண்ட்டில் போகுது. மக்கள் அதை நினைக்கல, அவங்க பெருமையாக நினைக்கல. மக்கள் ஏன் காசு தான் எனக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அரசாங்கம் எனக்கு காசு கொடுத்துருக்குன்னு நினைக்கல. சரிங்களா? நீ கணக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் எடப்பாடி இருந்த போதும் கடனை அதிகமாக மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் எப்பயுமே இருந்திருக்கு. அரசாங்கம் என்பது ஒரு தொடர்ச்சி. அதில் டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. நம்ம அதை திமுக பாழாக்கிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அது வேற விஷயங்களை பாழாக்கியிருக்கு, அதை நம்ம தனியாக பேசலாம். ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் கடன் அடைக்கப்பட்டது எவ்வளோ, வாங்கப்பட்டது எல்லா பேரிலும் இருக்கும். அடைக்கப்பட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதிகமாக இருக்கும். அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்குமான வித்தியாசம்.